ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த லைக், ஷேர், கமெண்டாக எனக்கு அது என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, முல்லைப்பூவை ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப கிட்ட எப்படி அழகாக காட்டலாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும், ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போலாம் நான் பண்ணுற அந்த ட்ரிக்ஸ் என்னென்னு உங்களுக்கும் நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளவர் வர எண்டிங்கில் வந்து அதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அதுவும் நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இதை எப்படி அழகாக கட்டலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து முல்லைப்பூ எடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஜாஸ்மின் வச்சு சில ட்ரிக்ஸ், ஈஸி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எப்படி அழகாக கட்டலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் நான் வந்து தரேன். இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன் தரேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து நான் ஐக்கானும் தரேன், அதுவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நிறைய பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டும் நான் தரேன். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ வந்து அதில் இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். வாங்க இன்றைக்கி வந்து இந்த முல்லைப்பூவை யூஸ் பண்ணி ஈஸி ட்ரிக் மூலயமா ஈஸியாக எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் நான் எடுத்துருக்கேன். நார்மலாக பூ கட்டுவோம், அந்த நூலை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், முல்லைப்பூவை வந்து ஒரு 3 மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க. ஒரு 3 முல்லைப்பூ மட்டும் எடுத்துக்குங்க. நான் எப்படி கட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு மேலே ஒரு 3 பூ, கீழே ஒரு 3 பூ வச்சு நார்மலாக நம்ம பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதே போல் கட்டிக்குங்க. ஒரு 2 நாட் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், அடுத்ததுலேருந்து தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது எப்படி நான் கட்ட போகிறேன்னு. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு தேவையான வீடியோலாம் நான் அப்பப்போ அப்லோட் பண்ண முடியும். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட், ஈஸி ட்ரிக்ஸ்லாம் எல்லோரும் வந்து இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் மொட்டாக இருக்கும்போது கட்டும் போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து அழகாக இருக்கும். அதை விட நீங்கள் பூத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் மல்லிப்பூ, ரோஸ் வச்சு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மல்லிப்பூ, கனகாமரம் வச்சு நான் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுடைய ப்ரைடல் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி தரலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். நான் நார்மலாக பூ கட்டுற நூல்லே நீங்கள் வந்து கட்டலாம். நான் ஏன் இதை ஆல்டர்னேட்டிவாக அந்த நூல் எடுத்து நான் சொல்லித்தரேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் நான் இந்த கலர் நூல் வந்து எடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். என்னுடைய ப்ரோச்சஸ் கிளாஸ், ஆரி ஒர்க், ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிராஃப்ட் ஒர்க் வீடியோ, பைப் கிளீனர் வீடியோ, மேங்கோ லீவ்ஸ் டெக்கரேஷன் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோவெல்லாம் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோடய வீடியோ எல்லாமே ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ. அதில் டிசைன்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், டைலரிங் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். அதுவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் அந்த டிசைன்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூச் ஒர்க்கெல்லாம் ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக புரிகிற
வகையில் தான் அந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்கெல்லாம் ஆரி ஒர்க் ப்ரூச்சஸ் 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஆரி ஒர்க் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரூச் ஒர்க் வீடியோவும் 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் கூட பரவாயில்ல. என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் வச்சு நீங்களே உங்களுடைய ப்ளவுஸுக்கு வந்து அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சாரீக்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். உங்களுடைய துப்பட்டாலையும் நீங்கள் வந்து அழகாக போடலாம். என்னுடைய எம்ப்ராய்டரி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை எப்படி கட்டினேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 3 முல்லைப்பூ வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதை மேலே வச்சுட்டு அடுத்த 3 ஃப்ளவர் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், நார்மலாக பூ கட்டுறா போல் நீங்கள் வந்து இது கட்டணும். என்னென்னா நீங்கள் கட்டும் போது இது கொஞ்சம் நல்லா கிட்ட தள்ளிட்டு நீங்கள் வந்து கட்டணும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், நெருக்கமாக வந்து இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து இப்படி கட்டிட்டேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து டேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்த 3 ஃப்ளவர் வந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ மேலேயும் கீழேயும் ஒரு 3 ஃப்ளவர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கட்டணும் பார்த்தீங்களா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். என்னென்னா இப்படி சுத்தம் போது இந்த ஃப்ளவரை வந்து பக்கத்தில் வந்து நீங்கள் கொஞ்சமாக டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கட்டணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இதை வந்து டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ கட்டும் போது நீங்கள் வந்து இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி கட்டணும், அடுத்தது வந்து நம்ம எப்படி கட்டணும்னு நீங்கள் கட்டும் போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த ஃப்ளவரோட ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சிம்பிள் ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட் தான் இது. சின்ன சின்ன மெத்தட் நீங்களே யூஸ் பண்ணி நீங்களே அழகாக கற்றுக்கலாம். இப்போ தான் நீங்கள் பூ கட்ட பழகுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோ பாருங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இது கட்டணும். இப்போ இது ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் நார்மல் த்ரெட்டில் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே கட்டியிருக்கேன். அது எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப கிட்ட அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடில் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவர் வந்து இப்போ நெருக்கமாக அழகாக கட்டியிருக்கேன். இது இப்போவே பூக்க ஆரம்பிச்சிச்சு. இது பூத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பாருங்கள். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபினிஷிங் வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், அதே 3 ஃப்ளவர் வந்து எடுங்க. எடுத்துட்டு மேலே ஒரு 3 ஃப்ளவர் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ மேலே ஒரு 3 ஃப்ளவர், கீழே ஒரு 3 ஃப்ளவர் வச்சு இதை வந்து நார்மலாக நம்ம எப்படி கட்டுவோமோ அதே போல் கட்டி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்து 2 இல்லை 3 நாட் வந்து போட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸஸாக கட்டிட்டு வந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுடைய ப்ரைடல் ஹேர் ஸ்டைலுக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அழகாக கட்டலாம். நீங்கள் வந்து இப்போது 3 ஃப்ளவர் வச்சு கட்டுறோம் இல்லையா, இதுவே வந்து நீங்கள் 4, 5 மேலே வந்து 4 ஃப்ளவர் கீழேயும் 4 ஃப்ளவர் வச்சு நீங்கள் கட்டும் போது அது இன்னும் அடர்த்தியாகவும் இருக்கும். மேலே 5 ஃப்ளவர் கீழேயும் 5 ஃப்ளவர் வச்சு கட்டும் போது அது இன்னும் அடர்த்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடியாவுக்காக தான் இந்த 3 ஃப்ளவர் வச்சு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வேணால் 4 ஃப்ளவர் 5 ஃப்ளவர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.